மாங்காய் தொக்கு. இதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், ஒரு 25 மிளகா, கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். மாங்காயை நல்லா தோல் சீவி வச்சுக்கணும். தோல் சீவி வச்சிருந்த மாங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இப்போ வாணலியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், இப்போ நாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மிளகாத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். மாங்காய் பச்சை வாசனை போயிட்டு மாங்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மாங்காய் தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்க, சூப்பராக தயாராகிடுச்சு மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சுத்தமான ஒரு பாட்டிலில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 15 நாள் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி மாங்காய் தொக்கு ஈஸியாக நீங்களும் செய்யலாம்.